ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல, அதான் வந்துட்டேன். I like the way. அண்ணி, நான் பயந்தே போயிட்டேன் அண்ணி. நீங்க சமாளிக்கிறதுக்காக வாந்தி வந்த மாதிரி வந்துட்டீங்க. ஆனா பெரியமாக்கு எப்படி வாந்தி வந்ததுன்னு தெரியலையே. அவங்களும் சமாளிக்கதான் அப்படி செஞ்சாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒரு நாள் வசமா அதை கொடுத்தேன், சரியாயிட்டாங்க. இனிமே அப்பப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தா நாம நினைச்சதெல்லாம் நல்லதாவே முடியும். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க பாரு, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீதான் பயத்துல வளராம இருக்கணும். கல்யாண நாள் வரைக்கும் இத சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா அது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குமே. அவங்க பாவம் இந்த கல்யாணம் நடக்கும்னு நம்பிட்டு இருப்பாங்கல்ல. யாரு பாவம்? அதான் இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்களே, அவங்களும் அந்த பையனும் தான். நீ நினைக்கிற மாதிரி அந்த குடும்பம் யோகியமான குடும்பம் இல்ல. கடைஞ்சி எடுத்த அக்மார்க் 1ஆம் நம்பர் அயோக்கியங்க. அப்ப சூதாடி, பையன் குடிகாரன், ஏமாத்துக்கார குடும்பம். இதுக்கெல்லாம் ஹெட் யாருன்னு தெரிஞ்சா நீ அசந்து போயிடுவ. வேற யாரு? பெரியத்தை தான். பெரியம்மாவா? ஆமா, ரொம்ப பெரிய அம்மா. அந்த பெரியமாதான் நம்ம சொத்தை எல்லாம் ஆட்டைய போட இந்த ஃப்ராடு குடும்பத்தை நல்லவங்க மாதிரி ஜோடிச்சு பவுடர் போட்டு வாசனையா கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க அம்மாவும் அந்த வாசனைக்கு மயங்கி போய் கிடக்குறாங்க. அண்ணி, எல்லாம் தெரிஞ்சோம் நீங்க ஏன் நீ அவங்களை வீட்டுக்குள்ள விட்டீங்க? அடிச்சு துண்ட காணும் துணியை காணும் ஓட விட வேண்டியதானே. ஸ்ருதி, இப்பவே அவங்க ஓடிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பிடி வேண்டாமா? இப்பவே உண்மை தெரிஞ்சா அப்புறம் உன்னை பத்தி பெரியத்த வளரிடுவாங்க. அப்படி அவங்க வளரிட்டா உன் கர்ப்ப மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? நீயே சொல்லு. அதனால இப்ப அவங்க கரெக்டத விட்டுட்டு உன்னையும் சக்தியையும் சேர்த்து வைக்கிறத மட்டும்தான் நான் பார்க்க போறேன்.